ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவா டைப் காஸ்டிங் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா மேலே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது ஜாவா ஸ்கேனர் கிளாஸ் பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு யூசர்ட்ட இருந்து எப்படி இன்புட்ஸை ரீட் பண்ணுறது அப்படின்றத அந்த ஸ்கேனர் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்கேனர் கிளாஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி system.out.println அப்படின்ற ஒரு லைனை வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராம்லேயுமே ரைட் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டுருக்கோம். இங்கே சிஸ்டம் இஸ் எ ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் இன் ஜாவா. அதாவது இங்கே ப்ரீடிஃபைன்டு கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, ஜாவாவில் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்குது. ஒன்று யூசர் டிஃபைன்டு கிளாஸ், இன்னொன்று ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். இங்கே யூசர் டிஃபைன்டு கிளாஸ் அப்படின்னா நம்ம ரைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது அஸ் ஏ யூசர் நம்ம ஒரு கிளாஸ் ரைட் பண்ணுறோம். ஹலோ வேர்ல்டு, இங்கே வேரியபிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் ரைட் பண்ணியிருப்போம், டேட்டா டைப்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம ரைட் பண்ணியிருப்போம். இதுதான் யூசர் டிஃபைன்டு கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ் அப்படின்னா ஜாவா உள்ளேயே செர்டைன் கிளாஸஸ் வந்து முன்னாடி ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் பிலாங்ஸ் டு java.lang பேக்கேஜ். அப்படின்னா இந்த சிஸ்டம் அப்படின்ற கிளாஸ் வந்து java.lang அப்படின்ற பேக்கேஜ் உள்ள இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பேக்கேஜ் பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். இப்போ சும்மா கொஞ்சம் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். எப்பப்போலாம் நீங்கள் ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸை யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு சின்டெக்ஸ் போட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும். அது என்ன பேக்கேஜில் இருக்கோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னா, இம்போர்ட் java.lang அப்படின்ற பேக்கேஜ் என்ன கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிஸ்டம், இந்த சின்டெக்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இம்போர்ட் அப்படின்றது கீவேர்ட், java.lang அப்படின்றது பேக்கேஜ், அந்த பேக்கேஜில் இருக்க கிளாஸ் சிஸ்டம் அப்படின்றத நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் யூஸ் பண்ணுறப்போ. ஓகே, இப்போ டவுட் வரும் நமக்கு, எல்லா ப்ரோக்ராம்லேயும் நம்ம அதை ரைட் பண்ணியிருப்போமே, ஏன் இந்த இம்போர்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் பண்ணலை அப்படின்னா, இந்த java.lang அப்படின்றது டிஃபால்ட் பேக்கேஜ். ஓகேவா, இந்த டிஃபால்ட் பேக்கேஜ் அப்படின்னா இந்த சிஸ்டம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம இந்த டிஃபால்ட் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்ல, ஜாவாவே உங்களுக்கு இம்ப்ளிசிட்டாக அதை இம்போர்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் அதை டிஃபால்ட் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஏன் அதை டிஃபால்ட் பேக்கேஜாக வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லா ப்ரோக்ராம்லையுமே நம்ம கண்டிப்பாக system.out.println அப்படின்றத ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லைன்றதுனால அது ஒரு டிஃபால்ட் பேக்கேஜாக வச்சுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட், system.out is part of the system class. It represents the standard output stream. அதாவது இந்த system.out அப்படின்றது இந்த சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு பார்ட். இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கன்சோல் இல்லாட்டினா கமாண்ட் ப்ராம்ப்ட் கூட கனெக்டில் இருக்கும். அடுத்து println அப்படின்றத கொடுத்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட் நமக்கு அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, இது நம்ம இப்போது கம்பைல் பண்ணுவோம். ஜாவாசி கிளாஸ் நேம் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் கிளாஸ். ஓகே, இப்போ இங்கே system.out அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த system.out அப்படின்றது அவுட்புட் ஸ்ட்ரீம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்க கமாண்ட் ப்ராம்ப்டோட ஐடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்சோல் இங்கே வந்து கமாண்ட் ப்ராம்ப்டோட கனெக்டில் தான் இருக்கும். அடுத்து இங்கே println அப்படின்றத கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே அப்படியே டேரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் system.out.printlnோட வேலை. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்ட்டு a ஈக்குவல் 10 அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு சிஸ்அவுட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அந்த ஏ அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் நமக்கு என்ன பண்ணோம், இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கன்சோலில் யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்க போகிறேன். இப்போ யூசர் வந்து 10 அப்படின்றத கொடுத்தாங்கன்னா இந்த 10 அப்படின்றத இங்கே நம்ம ப்ரோக்ராமுக்கு கொண்டு வரணும். நல்லா பாருங்கள், system.out.println அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமில் இருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைன்னா ஒரு டேட்டாவோ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னா 10 அப்படின்றத என்டர் பண்ணுறாங்க. இது நம்ம ப்ரோக்ராமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஸ்கேனர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கேனர் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் ஸ்கேனர் கிளாஸ்? ஸ்கேனர் கிளாஸ் இஸ் ஏ ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் இன் ஜாவா. அதாவது சிஸ்டம் எப்படி ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸோ ஸ்கேனர் அப்படின்றதும் ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் தான். இட் இஸ் யூசர் டு ரீட் இன்புட் ஃப்ரம் தி யூசர். ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தா தான் ஸ்கேனர் அப்படின்றத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸ்கேனர் கிளாஸ் பிலாங்ஸ் டு பேக்கேஜ் java.util. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, சிஸ்டம் அப்படின்றது java.lang அப்படின்ற பேக்கேஜ்குள்ளே இருந்துச்சு, ஸ்கேனர் அப்படின்றது java.util அப்படின்ற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. java.lang தான் நமக்கு டிஃபால்ட் பேக்கேஜ், நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லை. பட் java.util அப்படின்றது நாட் ஏ டிஃபால்ட் பேக்கேஜ், we need to import that one. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? ஓகே, ஸ்டெப்ஸ் டு ரீட் தி யூசர் இன்புட் யூஸிங் ஸ்கேனர் கிளாஸ். அதாவது 3 ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஸ்கேனர் இன்புட்டை ரீட் பண்ணலாம். ஸ்டெப் 1, இம்போர்ட் தி பேக்கேஜ். அதாவது ஸ்கேனர் என்ன பேக்கேஜ் இருக்குது, java.util அப்படின்ற பேக்கேஜில் இருக்குது, இது நம்ம இம்போர்ட் பண்ணணும்.
செகண்ட் ஸ்டெப் கிரியேட் தி ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்கேனர் கிளாஸ். தேர்ட் ஸ்டெப் இந்த ஸ்கேனர் கிளாஸில் இருக்க மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இன்புட்டை ரீட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்றத எக்ஸாம்பிள்லேயே பார்ப்போம். வாங்க, ஒரு நியூ நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் பேசிக் சின்டெக்ஸ் பப்ளிக் கிளாஸ். நான் கிளாஸ் நேம் ஸ்கேன் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஓப்பன் கலிபேஸ் க்ளோஸ் கலிபேஸ் மெயின் மெத்தட் ரைட் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லி கொடுத்துருங்க. ஓகே, இந்த ஃபைலை நான் இப்போ சேவ் பண்ணணும். சேம் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் இருக்குது, அதிலே நம்ம சேவ் பண்ணிடலாம். .java ஃபைல்ஸில் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிடலாம். நான் சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஸ்கேனர் கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன கிளாஸ் நேம் வச்சோமோ கிளாஸ் நேம் ஒரு ரெஃபரன்ஸ் ஈக்குவல் கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ ப்ரீடிஃபைன்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா ஸ்கேனர் அப்படின்றது கிளாஸ் நேம். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கணும். ரெஃபரன்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் எஸ்சி அப்படின்றத வச்சுக்கிறேன். ஈக்குவல் நியூ அப்படின்றத கொடுத்துட்டு ரைட் சைட் நீங்கள் ஸ்கேனர் நேம், அதாவது கிளாஸோட நேம் யூஸ் பண்ணணும். இங்கே சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், அது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் லைன். இது ஒரு சின்டெக்ஸாக கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கேனர் அப்படின்றது கிளாஸ் நேம் ஒரு ரெஃபரன்ஸ் ஈக்குவல் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இந்த சிஸ்டம் டாட் இன் அப்படின்றது நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்து ஒரு இன்புட்டை ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிடுறேன். இது கொடுத்துட்டு இது என்ன பேக்கேஜில் இருக்கோ நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணணும். மேலே இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் அப்படின்றத கொடுத்துட்டு டாட் ஸ்கேனர் இன்புட் கண்டிப்பாக பண்ணணும், இல்லைன்னா எரர் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து இப்போ நான் ஒரு டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்களோ எஸ்சின்னு வச்சுருக்கேன்னா டாட்டு நெக்ஸ்ட் இன்ட். நான் இப்போ 10 அப்படின்றதான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ரீட் பண்ணணும். இங்கே ரீட் பண்ண டேட்டாவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன், இன்ட் ஏ. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்சி இங்கே என்ன நீங்கள் ரெஃபரன்ஸ் வைக்கிறீங்களோ அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். டாட்டு நீங்கள் ஒரு இன்டிஜர் வேல்யூ ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்ட் ஐ வந்து கேப்ஸில் இருக்கணும். ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இதை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க. இங்கே என்ன டேட்டா வருமோ அதை எடுத்து நம்ம ஏ அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த சேவ் பண்ணதை நான் கம்பைல் பண்ண போகிறேன். இப்போ கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ ஆல்ரெடி இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் பாருங்களேன், ப்ரீவியஸாக இருக்கிறதெல்லாம் எனக்கு டெலிட் ஆகணும், மேலே இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகணும் மெசேஜ் அப்படின்னா சிஎல்எஸ்ன்னு போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஜாவா சி கிளாஸோட நேம் ஸ்கேன் அப்படின்றத வச்சுருக்கேன். டாட் ஜாவா. ஓகே, நமக்கு எந்த எரருமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். ஸ்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் ரன் ஆகிட்டு நமக்கு இந்த இடத்துல கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கேனர் நீ யூஸ் பண்ணியிருக்க, யூஸர்ட்டு ஒரு இன்புட் நம்ம கேட்குறோம், அதனால் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ ஒரு டேட்டாவை கொடுத்து என்டர் அடிக்கிறீங்களோ அது வரைக்கும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கேனர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ரைட் பண்ணியிருக்க 10, இங்கே 10ன்னு யூஸர் என்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த 10 எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துடும். அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்து 10 நமக்கு ப்ரோக்ராமுக்கு எடுத்துகிட்டு வரும். இந்த இடத்துல 10 அப்படின்றது வரும். இந்த 10 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்டு ஏ ஈக்குவல் 10 அப்படின்றது அசைன் ஆகிடும். வந்த 10 நான் ஏ அப்படின்றதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். அது மெமரியில் எப்படி உங்களுக்கு இருக்கும், 10 இதுக்கு ஒரு வேரியபிள் நேம் நமக்கு இருக்குமா, ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிட்டு ஏ அப்படின்ற வேரியபிளில் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ இது நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்னு போட்டு இந்த ஏவை நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போது இங்கே வாங்கியிருக்க ஏ அப்படின்றதுல 10ன்னு இருக்கா, நம்ம அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவுட் டாட் பிரிண்டெல்ன் இங்கே ஏ அப்படின்றத நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு அகைன் போய்ட்டு நம்ம கம்பைல் பண்ணுறோம். இப்போது கம்பைல் இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா கர்சர் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் என்ன டேட்டாவை நீங்கள் கொடுக்குறீங்களோ இங்கேருந்து டேட்டா ரீட் ஆகிட்டு ஏல ஸ்டோர் ஆகும். ஏல ஸ்டோர் ஆன டேட்டாவை நம்ம மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறோம். பாருங்கள், இது வந்து ரீட் ஆனிச்சு, மறுபடியும் பிரிண்ட் பண்ணது வந்து 10. இப்போ அகைன் என்ன பண்ணுறேன், ஜாவாசி ஸ்கேனு நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ 20 அப்படின்றத கொடுக்குறேன். இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு நமக்கு ஏல ஸ்டோர் ஆகும்.
ஸ்டோர் ஆன டேட்டா நமக்கு மறுபடியும் பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறது. ஓகே, இதுலேயே நான் இப்போ இன்னொரு நம்பர் ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சேம் எஸ்சி டாட்டு நெக்ஸ்ட் இன்ட் இதில் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இங்கே ரீட் ஆகிற நம்பரை நான் இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்ட் பி அப்படின்றத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இங்கே ஏ அண்டு பி அப்படின்றத நான் இப்போ ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பண்ணிவிட்டு என்ன டேட்டா பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? கம்பைல் பண்ணுறேன். இப்போது ரன் பண்ணணும். ரன் பண்ணுறப்போ ஒரு டேட்டா கேட்குதா? 10 அப்படின்றத கொடுக்குறேன். ரெண்டாவது இன்புட் கேட்குது பாருங்கள், 20. ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 30 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே நெக்ஸ்ட் இன்ட் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்னு கொடுத்துருக்கோமா? நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த 10 அப்படின்றது இங்கே போகும். ஸோ ஏ ஈக்குவல் 10 அப்படின்றது ஸ்டோர் ஆகிடும். ரெண்டாவது இங்கே 20 அப்படின்றத கொடுத்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பியில் ஸ்டோர் ஆகும். பி ஈக்குவல் 20. இப்போ ரெண்டு நம்பரை நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்? ஆட் பண்ணியிருக்கேன். ஏ 10 ப்ளஸ் பி அப்படின்றது 20. இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 30. இந்த 30 அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் பிரிண்ட் பண்ணுறோமா? இந்த 30 அப்படின்றது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. அதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போது ஜாவா ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு 2 இன்புட்டை ரீட் பண்ணோம். அதை நம்ம ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இதுலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்கேனர் கிளாஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.